சாமி நீங்க தான் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லணும். ஆமா, என் வீட்டில் ஒரு நல்லது நடந்தாலும் சரி, ஒரு கெட்டது நடந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் செய்வேன். அதே மாதிரி என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன். பூ வைக்க போலாமான்னு பாருங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. மீனாட்சி, ஏங்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஏங்க நம்ம சாமியார் வந்திருக்காவ. வணக்கம் சாமி. வணக்கம். நீங்க பாருங்க சாமி, எந்த நாள் நல்ல நாள் இருக்குன்னு பாருங்க, அன்னைக்கு பார்த்து பூ வச்சிடலாம். மீனாட்சி, அப்படியே கல்யாணத்துக்கும் தேதி குறிச்சிருமா? ஏங்க அது நம்ம மட்டும் முடிவு எடுக்க முடியாதுல்ல, ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தானே முடிவு எடுக்கணும். அது அப்புறம் பார்த்துக்கிடுவோமே. சரிம்மா. இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் உங்க பையன் ராசிக்கு பேரு புகழ் செல்வம் எல்லாம் உங்க வீடு வந்து சேரும். அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம். உங்க பையன் ஜாதகப்படி நீங்க எப்ப வேணாலும் பூ வைக்கலாம், எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். நேரம் நல்ல நேரமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆனா நீங்க எது பண்ணாலும் குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கலை வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். அப்படியா? குலதெய்வத்தை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஆமா ஆமா சாமி. அது வருஷ கணக்குல இருக்குமே. அதான் குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கலை வச்சுட்டு வந்து நீ எப்ப வேணாலும் பூ வைக்க போலாம். ரொம்ப நன்றி சாமி. சரி, அப்ப நான் வரட்டுமா? சரிங்க சாமி. மங்களம் உண்டாகட்டும். ஏங்க இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, குலதெய்வத்தை போய் பாருன்னு. மீனாட்சி, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு 10 வருஷம் இருக்கும், உனக்கு தெரியுமா? ஆமாங்க, நான் தான் நம்ம பையன் ஒரு கடுதாசி போடலை, நம்மளை பார்க்க வரல அப்படிங்கிற கோவத்தில் சாமி கும்பிட்றதே விட்டுட்டேனே. அதனாலதான் குலதெய்வம் நம்ம மேல கோவமா இருக்கும். ஒரு நாள் போய் பொங்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருவோமே. ஆமாங்க, இவர் வேற குலதெய்வத்தை போய் பாருன்ட்டாரு. எப்போ போகிறது தெரியலையே. அதுக்குன்னு ஒரு நேரம் கூடி வர மீனாட்சி, பொறுமையா இரு. அதுக்கப்புறம் போய் நம்ம பூ வச்சுக்கிடுவோம். ஏன்னா குலதெய்வத்தை எதிர்த்து நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். தெய்வத்தை எதிர்த்து நம்ம என்ன செஞ்சு என்ன பண்ண போறோம்? அம்மா, என்னம்மா முழிச்சாச்சா? அம்மா ஒரு காப்பி எதுவும் போட்டு தரட்டா? அம்மா கையில என்னது பையில மாதிரி இருக்கு? ஆமாம்மா ஃபைலு தான். என்னம்மா எங்கேயும் வெளியே கிளம்பிட்டியோ? ஆமாம்மா. சரி, கையில என்ன ஃபைலு? அதை எதுக்கு எடுத்துட்டு போறா? அம்மா இது எல்லாமே என்னோட சர்டிஃபிகேட் தான், டிகிரி முடிச்ச சர்டிஃபிகேட்டு. சரிம்மா, அது இப்போ எதுக்கு? அம்மா நான் எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு போய் தேடி பார்த்துட்டு வரேம்மா. என்னது, வேலைக்கு போறியா? என்னம்மா அள்ளி இதெல்லாம்? ஆமாப்பா, வீட்டில் எவ்வளோ நாள் தான் சும்மாவே இருக்கிறது, ஏதாவது வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். இம்மடி நீ எதுக்குமா வேலைக்கு போனோம்? உன் மனசில் ஏதோ கஷ்டத்தை வச்சிருக்கா, எது நீ என்கிட்ட சொல்லுமா. ஐயோ மீனாட்சியம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் நீ எதுக்குமா வேலைக்கு போனோம்? முத்து ஏதாவது ஒன்றே சொன்னானா? சந்திர ஏதாவது சொன்னாளா? சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ மீனாட்சியம்மா, என்னை யாருமே எதுவுமே சொல்லலம்மா. எவ்வளோ நாள் தான் வீட்டில் சும்மாவே இருக்கிறது, 4 இடத்துக்கு போனால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்ல, அதனாலதாம்மா. அப்படியா? சரி, தனியாவா போறா? நான் வேணா துணைக்கு வரட்டாமா? அம்மா நான் மட்டும் போல, புஷ்பாவும் நெட்டவழி அக்காவும் வராவே. அவிய 2 பேர் இருக்கு. நான் எங்கேயோ வெளியே போறேன்னு நினைச்சு என் கூட வாரேன்னு ஆகுமா? சரி சரி, அதுவும் நல்லதுதான். உன் துணைக்கு கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. அப்பா அம்மா நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரம்னு. மடி பார்த்து பத்திரமா சூதானமா போயிட்டு வரணும். சரிங்கம்மா. என்னங்க இது, இந்த பிள்ளை வேலைக்கு போகணும்னு கணக்கா? மீனாட்சி, அவதான் தெளிவா சொன்னாலம்மா, வீட்டுல இருந்தா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான் ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வரேன்னு தானே சொல்லுறா. போவட்டு போயிட்டு வரட்டும். கஷ்டமா இருந்தா அப்புறம் வேலைக்கு போக வேண்டாம், வீட்டுல இருக்கட்டும். வேலைக்கு போறது அவளோட இஷ்டம் தானம்மா. அதுக்குன்னு நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தானங்க, எதுக்கு வேலைக்கு போனோம்? வீடு மீனாட்சி, போவட்டும். உழைக்கிற வயசுல தானே உழைக்க முடியும். அதுவும் சரிதான். இந்த 2 கழுதையில என்ன முழிக்கல போலையே. ஆச்சி, கழுதையா? அடி ஆத்தி, காதல விழுந்துட்டு போலையே. கழுதையா? எங்க இருக்கு? கழுத பாலை குடிச்சா நல்லதாமே. எட்டி யார் சொன்னா? எனக்கு தெரியும் ஆச்சி, கழுத பால் குடிச்சா நமக்கு எந்த நோயுமே வராதான், நல்ல புஷ்டியா இருக்கலாம். எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு சங்கு 450 ரூபான்னு சொல்லுவாவே, ஒரு 500 ரூபா இருந்தா கொடுங்களாம், ஒரு சங்கு குடிச்சிட்டு வரேன். ஏட்டி புஷ்பா, கழுத பாலை கூட விட்டு வைக்க மாட்டியா? ஏட்டி கிறுக்கி, கழுத பால் அவ்வளவு சத்து இருக்குட்டி. ஆட்டுப்பால், மாட்டுப்பால், ஒட்டகப்பால், எருமை பாலுன்னு போய் இப்ப கழுத பால்லையே டீ போட ஆரம்பிச்சிட்டாவ தெரியுமா? ஒரு கப்பு 1500 ரூபா. அடி ஆத்தி, நான் ஒரு 2 ரூபாய்க்கு புருத்தூளை வாங்கி 10 ரூபாய்க்கு பாலை வாங்கி குடிச்சிட்டு கம்முன்னு இருந்துக்கிடுவேன். அந்த 1500 ரூபா டீலாம் எனக்கு வேண்டாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது எப்படி தெரியும்? அது என்ன வீட்டுக்குள்ள வந்து மோந்தா பார்க்க போது? வாசலுக்கு வந்தாலே சீப்போன்னு வரட்டி விடுவிய, ஆனா பழமொழியை மட்டும் பக்காவா வச்சுக்கிடுவிய. என்ன டீ? ஆமா. என்ன ஆச்சி, காலையிலேயே ரொம்ப குதூகலமா இருந்த மாதிரி இருக்கு. ஏட்டி விடா, அது வேற ஒன்றும் இல்லை. ஆமா, நம்ம எப்பயும் வழக்கமா ஜாதகம் பார்க்குற சாமியார் வந்திருந்தாரு. என்ன சொன்னாரு? நான் எப்படியும் படிச்சு 1st மார்க் வாங்கிடுவேனா? இவா ஒருத்தி. ஏட்டி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாரு. அது எங்க இருக்கு? அது இருக்குட்டி, தாராபுரத்துக்கு அந்த பக்கம். ஆமா, எப்படியும் காலையில ஒரு 8 மணிக்கு கிளம்புனா 12 1 மணிக்குள்ள போய் சேர்ந்துடலாம், அவ்வளவு தூரம். ஐயா அப்ப ஜாலி ஆச்சி, நானும் வருவேன். புஷ்பா, எல்லாரும் நம்ம போறோம்.
ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. ஆமா, ஆனா இப்ப இல்ல, என்னைக்கு போறோம் நான் சொல்லுதேன். அம்மா அள்ளி எங்க தனியா கிளம்பிட்டா, கேட்டதுக்கு நீங்க 2 பேரும் துணைக்கு போறீங்களாமா? ஆமா ஆச்சி, அந்த பிள்ளை ஏதோ வேலை தேட போறதாமே, அதான் நாங்களும் துணைக்கு வரோம். ஆச்சி, நாங்க 2 பேரும் கூட போனோம்னு வைங்களா, வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்ல பேசணும்னு வைங்க, அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாம முழிச்சிச்சு வைங்களா, நாங்க எதாவது எடுத்து கொடுப்போம்லா. ஏட்டி எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன, அந்த பிள்ளை பரிச்சை எழுத போகுது, வேலைக்கு போகுதுடி. சரி சரி, மசா நின்று பேசிட்டு இருக்காம போங்க, போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரி வரட்டுமா? வாங்க வாங்க. ஏங்க நீங்க ஒரு நல்ல வேனா பிடிங்க. ஆமா, தெரிஞ்ச பையனா பிடிங்க. ஏன் மீனாட்சி? ஏங்க குலதெய்வ கோயிலுக்கு போனோம்ல, எல்லாரும் போவோமே. சரி மீனாட்சி. காப்பி எதுவும் போட்டு தரவா? வேண்டாம்மா, நான் டீ கடைக்கு தான் போறேன், அங்கேயே குடிச்சுக்கிடுறேன். ஏங்க போயிட்டாரா? டீ கடையில ஒரு கிளாஸ் காப்பி 15 ரூபா சொல்லுவான். அதுக்கு ஒரு பால் பாக்கெட்டு 2 புருத்துளம் வாங்கி நம்மளே காப்பி போட்டு குடிச்சிட்டு போயிடலாம். ஐடியா தெரியாத பசங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒர்க்லாம் எப்படி போகுது சார்? ஏஜிபி ஃபோல்டர் முடிச்சாச்சு, இன்னும் யூஜிபி தான் இருக்கு. அப்புறம் என்டிசி கிளியர் பண்ணணும், QC பார்க்கணும், அவ்வளோதான் சார். ஓகே, அப்போ சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுலாமா? கன்ஃபார்ம் சார், ஒர்க் முடிஞ்சிடும், நீங்கள் லீவ் விட்டுடலாம். சரி முருகேஷா. அப்புறம் நம்ம ஆஃபீஸில் QC டீமும் NDC டீமும் ஒன்றா தானே இருக்கு? ஆமாம் சார். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? QC டீம் மொத்தம் 12 பேர், NDC டீம் 15 பேர். QC டீமை மட்டும் மேலே மொட்டை மாடிக்கு மாற்றிருங்க, ரூம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஓகே சார். அப்புறம் ஃபார்மில் நிறைய பேஷண்ட் நேமு டாக்டர் நேம்லாம் மாறி மாறி டைப் பண்ணுறாங்களாமா, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து விடுங்க. எல்லாமே QC பார்த்து தான் அனுப்புகிறோம் சார். தெரியுது முருகேஷா, ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே. QC டீம் பார்த்ததுக்கப்புறம் இன்னொருக்கா நீங்களும் செக் பண்ணி அனுப்புங்க. ஓகே சார். அப்புறம் முருகேஷா சார், உங்களுக்கு 2 பொண்ணு உண்டுல்ல? ஆமாம் சார். கல்யாணம் முடிஞ்சிட்டோ? இல்லை சார், இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன படிக்கிறாங்க? மூத்த பொண்ணு அடுத்த வருஷம் காலேஜ் போக போகுது சார், இன்னொரு பொண்ணு 11th போக போகுது. அப்படியா? நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், பொண்ணு தேடிட்டு இருக்கேன். நான் வேணா எங்கேயாவது தெரிஞ்ச இடத்துல இருந்தேன்னா பொண்ணு சொல்கிறேன் சார். முருகேஷா, தெரியாத இடத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு அப்புறம் அது இதுன்னு பிரச்சனை வந்துட்டு இருக்கோம். நம்ம ஒர்க்கை பார்ப்போமா வீட்டை பார்ப்போமா? அதனால உன் பொண்ணையே என் பையனுக்கு கூட, அதான் காலேஜ் போகுதுங்கிற, கல்யாணம் பண்ணிட்டு காலேஜுக்கு போட்டுமே, நானே படிக்க வச்சுக்கிறேன், மொத்த செலவுமே நானே பார்த்துக்கிடுறேன். என்ன சார் சொல்றீங்க? உங்க ரேஞ்சுக்கெல்லாம் என்னால எட்டி கூட பார்க்க முடியாதே. என்ன முருகேஷா, ரேஞ்சை பற்றிலாம் பேசுறீங்க? நீங்கள் ரொம்ப வருஷமா அந்த கம்பெனிக்கு மாடாக உழைக்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்யாமல் பிறகு யாருக்கு செய்ய போகிறேன்? வீட்டில் கலந்து பேசிட்டு நல்ல முடிவாக சொல்லுங்க. சரிங்க சார். இந்த சிவா பைய பண்ண வேலைக்கு எங்கே இருந்தெல்லாம் பொண்ணு எடுக்கொண்டிருக்கு. நான் எவ்வளோ பெரிய பணக்கார பிள்ளையெல்லாம் கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இவன் பண்ண வேலைக்கு கேவலம் நம்மக்கிட்ட வேலை பார்த்து கையேந்தி சம்பளம் வாங்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருக்கு. எல்லாம் நம்ம தலையெழுத்து, வேற என்ன செய்ய? சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கணும். இல்லாட்டி அவனே லவ் மேரேஜ் அது இதுன்ட்டு ஏதாவது இழுத்துட்டு வந்தான்னா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? அப்புறம் ஒரு பார்ட்டியும் பண்ண முடியாது, ஒரு கம்பெனிக்கு விசிட்டும் போக முடியாது, கேவலமாகி போயிடும். சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணணும். சுயம்பு மடி சுயம்பு எந்திரிமா, மணி 8 போகுது. எங்க என்ன இதெல்லாம்? என்னம்மா புதுசா கேட்குற? எப்பயும் நான் தானம்மா உனக்கு காஃபி போட்டு எழுப்புவேன். கூறுகிட்ட மனசா, இது எங்க அம்மா வீடு, மறந்துட்டியா? யாரும் பார்க்க முத்தி காப்பியை கொண்டு கீழே ஊத்திட்டு கப்ப கழுவுக்கு போட்டுவா. சரிம்மா. மானத்தை வாங்கக்குனே நம்ம தலையில கட்டி வச்சிருக்காவுமா. நல்ல வேலை யாரும் பார்க்கல, பார்த்தா நிலைமை என்ன ஆகுறது? பார்த்தா என்ன சொல்லுவாவே? பொண்டாட்டி மேல பாசமா இருக்கான்னு சொல்லுவாவே. பொண்டாட்டி தசன் மாலா மாலான்னு அலையுதா அப்படின்னு தானே பேசுவாவே. இந்த வயசுல நமக்கு இந்த அசிங்கம் தேவையா? சந்திரி சந்திரி. இக்கா, காலையில நான் முடிச்சோன்னே ABC ஜூஸ் தாம்மா குடிப்பேன், ஒரு ஜூஸ் போட்டு தரியா? ABC ஜூஸா? அப்படின்னா என்னக்கா? ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு இந்த 3ஐயும் போட்டு ஜூஸ் அடிப்பாவ, அதுக்கு பேர் தான் ABC ஜூஸு. பீட்ரூட்டும் கேரட்டும் இருக்கு, ஆப்பிள் இல்லைக்கா. நானா PC ஜூஸ் போட்டு தரட்டா? அங்கெல்லாம் நான் காலையில் முழிச்ச உடனே கரெக்டாக ABC ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன். அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? இவ்வளோ வயசாகி நான் இப்படி இருக்கேன்னா அந்த ஜூஸ் தான் காரணம். என்னென்ன கஷ்டம்லாம் இங்கேருந்து பட வேண்டியிருக்கோ தெரியல. போப்பா. இக்கா வேணும்னா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டா? காலையில் முழிச்ச உடனே காஃபி குடிச்சா உடம்புக்கு ஒத்துக்கிடாது, நான் அப்புறமா குடிச்சுக்கிடுறேன். சரிக்கா. அப்புறம் சந்திரி. அக்கா, இந்த பெட்ஷீட்டு பாய் தலைவாணி வரை எல்லாம் துவைச்சி வச்சிரு. என்னம்மா நீ வர்றதுக்கு ஒரு நாளுக்கு மட்டும் தாக்கா துவைச்சி வச்சேன், எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஐயோ, நான் டெய்லியும் தூங்கி முடிச்சு எல்லாம் துவைச்சி போட்டுருவேன். எனக்கு டெய்லியும் துவைச்சி படுத்தாதான் நல்லா இருக்கும். என்னது டெய்லியும் துவைக்கணுமா? ஆமாம், எனக்குலாம் நல்லா சுத்தபத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும், தெரியுங்களா? ஆனால் அக்கா, வாஷிங் மிஷின்லாம் இல்லையோ? அதெல்லாம் இங்கே இல்லைக்கா. ஓஹோ, கையில் தான் துவைக்கணுமோ? அதான் மருமவ ஓடிட்டா. இத்தனை பேர் வந்திருக்காவே, எல்லார் துணியும் எப்படி துவைக்கிறது? அதனால நம்ம கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்க வேண்டான்னு ஓடிட்டா போல. அப்படிலாம் இல்லைக்கா. என்ன அப்படிலாம் இல்லைக்கா நொல்லக்கான்னு எதிர்த்து பேசாத. ஆமாம்,
போ நான் சொன்ன வேலையை செய். அதுக்கு முன்னாடி சப்பாத்திக்கு மாவு உருட்டி வை. அக்கா சோறு பொங்கி சுண்டல் குழம்பு வச்சிருக்கேன். சோறா? காலையிலலாம் நான் சோறு திங்க மாட்டேன் தெரியுங்களா? யாரை கேட்டு போங்கண்ணா? என்கிட்ட கேட்டியா? இல்லைக்கா, நான் எப்பயும் செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். வேலைக்கு நேரம் போகுது. என்னம்மா விருந்தாள் வந்திருக்கு, இப்போ போய் வேலைக்கு போகிறேங்க. ஒரு மாதத்துக்கு லீவு போடு. ஆனால் அக்கா அப்படி லீவு தரமுண்டாவே. லீவு தரமுண்டாவளா? பூரணி கல்யாணம் வரைக்கும் நீ வேலைக்கு போக வேண்டாம், புரிஞ்சுதா? சரிக்கா. சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வை, நான் வந்து உருட்டிக்கிறேன். சாப்பாடு நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க. நான் காலையில் ஏபிசி ஜூஸ், அப்புறம் சப்பாத்தி, மதியானம் கொஞ்சம் சாப்பாடு, அப்புறம் ராத்திரிக்கு இடியாப்பம் தான் வேணும். இதே தான் நான் சாப்பிடுவேன். அங்கே எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் இங்கே இருப்பேன் சந்திரு. இன்னும் நம்ம அக்கா இப்படி ஓவராக பண்ணுறாலே நினைக்காதே. ஆமாம், ஏன்னா அங்கே அப்படி சாப்பிட்டு பழகிட்டு. பரவாயில்லக்கா, நான் உனக்கு செஞ்சு தரேன். அதானே, அக்காவுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம். சரி, போய் வேலையை பாரு. சரிக்கா.